பிரபல கன்னட நடிகர் ரிஷப் செட்டி இயக்கி நடித்திருந்த காந்தாரா கடந்த 2022ஆம் ஆண்டு வெளிவந்தது. வெறும் 16 கோடியில் எடுக்கப்பட்ட அந்த படம் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 300 கோடியை தாண்டி வசூலித்து அனைவரையுமே திரும்பி பார்க்க வச்சது. அதனைத் தொடர்ந்து அடுத்த பாகம் எப்போது வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் ஆவலுடனுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் பலனாக தற்போது போஸ்டருடன் ரிலீஸ் செய்திய படக்குழு வெளியிட்டிருக்காங்களாம். ஆனால் படத்தை பார்க்க இன்னும் அவர்கள் ஓராண்டு காலம் காத்திருக்கத்தான் வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, காந்தாரா 2 அடுத்த வருடம், அதாவது 2025 அக்டோபர் 2ஆம் தேதி உலகம் முழுக்கவே வெளியாக இருக்கா. ஆனால் இந்த அறிவிப்பால தளபதி 29வது படத்திற்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கு. விஜய் சார் நடிக்கும் கடைசி படம் அப்படின்றதுனால இதற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுவுமே வினோத் சார் இயக்குனர் அப்படின்றது கூடுதல் சிறப்பாகவுமே இருந்துட்டு இருக்கு. மேலும் படத்துடைய தியேட்டர் உரிமையை பல கோடி கொடுத்து வாங்குவதற்கு போட்டா போட்டி நடக்குதான். தற்போது படப்பிடிப்பு நடந்து வர நிலையில படத்தை அடுத்த வருடம் அக்டோபர் மாதம் வெளியிடுவதற்கு தான் படக்குழு பிளான் போட்டிருக்காங்களா. ஆனா இப்போது 2ஆம் தேதி காந்தாரா டீம் கைவசப்படுத்திய நிலையில தீபாவளிக்கு தளபதி 29வது படம் வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இதனால காந்தாரா 2 படத்தால விஜய் சார் பின்வாங்கி விட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி சோஷியல் மீடியாக்கள்ல இருந்தாலுமே, தளபதியுடைய கடைசி படம், அதுவும் ஃபெஸ்டிவல் நாட்கள்ல சோலோவாக ரிலீஸ் ஆக வேண்டும் அப்படின்றது அந்த படத்துடைய கோரிக்கையாகவுமே இருந்துட்டு இருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.